இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது. எல்லாருக்குமே குட் ஈவினிங் சொல்லுங்க பாப்போம். குட் ஈவினிங். இவன் தான் சத்தமா? இன்னும் சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஓகே, உங்க எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. எங்களை பார்க்கறதுல எத்தனை பேருக்கு ரொம்ப 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 சந்தோஷமாவே இல்ல? என்ன சந்தோஷமாவே இல்ல? இன்னும் பிள்ளைங்க சந்தோஷமா இருப்பாங்க கூட்டு வந்தீங்க, இவ்வளவு பேர் இல்லன்னு கை தூக்குறாங்க. நான் நினைக்கிறேன் இந்த கருப்பு சட்டை போட்டு வந்ததுனால சந்தோஷம் இல்லை. நான் கேட்கிறேன், பிள்ளைகளா என்ன பார்க்கறதுல எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? பாருங்க, சின்ன பிள்ளைங்க தான் இருக்கான், பெரியவங்களுக்கு கடுப்பு தான் இருக்கு போல. அவங்க பெரியவங்க சந்தோஷமா இருக்கா? நம்ம வருஷம் வருஷம் வந்து பாக்குறாங்க, அதனால சந்தோஷப்படுவாங்க. சரிங்க, இப்ப எதுக்காக நீங்க இங்க கூடி இருக்கீங்க? நாங்க கூடி வந்தது வந்து கிறிஸ்துமஸ் ப்ரோகிராம். எதுக்கா? கிறிஸ்துமஸ் தான் வந்திருக்கோம். கிறிஸ்துமஸ்க்காக இங்க வந்திருக்கீங்க? ஆமா. கிறிஸ்துமஸ்னா என்னது? கிறிஸ்துமஸ்னா யார் பிறந்த நாள் பிள்ளைங்களா? எங்க சித்தப்பா பிறந்த நாளா? சித்தப்பா கிடையாது, ஏசப்பா பிறந்த நாள். அப்ப சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்துமஸ்னா யார் பிறந்த நாள்? இதுலதானே எனக்கு டவுட். என்ன டவுட் இருக்கு? ரொம்ப வருஷமா இருக்கு. என்ன டவுட் இருக்கு? இப்ப உங்களுக்கு பிறந்தநாள் வருமா? வருது. எல்லாருக்குமே பிறந்தநாள் வருங்களா? வருது. உங்க பிறந்தநாளுக்கு யாரு புது ட்ரெஸ் போடுறது? நாங்க தான் போடுவோம். யாரு கேக் வெட்டுவா? நாங்க தான் வெட்டுவோம். யாரு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்குறது யாரு? நாங்க தான். உங்க பிறந்தநாளை யாரு கொண்டாடுவா? நாங்க தான். எங்க சொந்தக்காரங்க. யாரு வீட்டுல கொண்டாடுவீங்க?
நீங்க எத்தனை பேர் வராங்க? அப்ப ஏசப்பா பிறந்தநாளை யார் கொண்டாடணும்? ஏசப்பா ஏன்? பிறந்தநாள். ரெண்டு ரொம்ப சுயநலவாதியா இருக்கீங்க. உங்க பிறந்தநாளை நீங்க கொண்டாடுற மாதிரி ஏசப்பா பிறந்தநாள் யார் தான் கொண்டாடணும்? ஏசப்பா தான் கொண்டாடணும். இப்போ உங்க பிறந்தநாளை நீங்க இருக்கிற ஊர்ல உங்க சொந்தக்காரங்க வச்சு கொண்டாடுறீங்க. ஆமா. அப்ப ஏசப்பா பிறந்தநாளை ஏசப்பா பிறந்த ஊர்ல அவங்க சொந்தக்காரங்க வச்சா கொண்டாடணும். அண்ணே, ஏசப்பா பிறந்தது எந்த ஊரு தெரியுமா உங்களுக்கு? அண்ணே, நம்ம ஏன் கொண்டாடுறோம், எங்க கொண்டாடுறோம்னு சொல்றேன். ஏசப்பா பிறந்த ஊர் வந்து பெத்லகேம். பிள்ளைகளுக்கே தெரியுமா ஏன் கொண்டாடுறோம்னு? ஏன் சொல்லுங்க பிள்ளைகளா? ஏன்னா ஏசப்பா நம்ம உலகத்துக்கு வந்து நம்மள பாவத்துல இருந்து மீட்க வந்தார். அதனால அவர் பிறந்தநாளை நம்ம கொண்டாடுறோம். வெரி குட். நல்லா தெரியுமா அவனுக்கு? அழகா ஆன்சர் பண்ணதுனால எடுத்து கொடுங்க. இந்த சேர் எடுத்து கொடுத்துருவோம். அடுத்து கூப்பிட மாட்டாங்க. ஓ, அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? சரி, நல்ல கிஃப்ட் கொடுக்கணும். கிஃப்ட் எடுத்து வராங்க. இன்னொரு முக்கியமான காரியம் வாங்க இருக்கு. தம்பி, இந்த கிஃப்ட் கொடுத்துருவோம். வாங்க ஆனா எங்க பாருங்க, சொல்லுங்க. 3 கிஃப்ட் இருக்கு. முதல் கிஃப்டை வாங்குறது அருமையான மெய்ப்பர்களாமா. யார் மாதிரி? ஜாய் கிறிஸ்டி மாதிரி. இப்ப என்ன வேஷம் கட்டிருக்க? யோசேப்பு. ஆஹா, யோசேப்பு, சேப்பு. வெரி குட். கம் ஆன். இவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தோம். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. ஒரு போட்டோ எடுத்து பாப்போம். எல்லாம் கையில எடுங்க. கிறிஸ்டில எடுத்து பாப்போம். தேங்க் யூ. அண்ணா நம்ம ஏசப்பா பிறந்தது நம்ம பாவத்தை போக்கன்னு சொல்லிருக்காங்க. ஆமா. என்ன ஏத்துக்க முடியாது? என்ன ஏத்துக்க முடியாது? அவர் வந்து பாவத்தை போக்கவே வந்தாலும் நாங்க எதுக்கு கொண்டாடணும்? அண்ணே, அதுக்கு காரணம் ஏசப்பா பிறந்த செய்தி முதல்ல யாருக்கு சொல்லப்பட்டதுன்னு தெரியுமா பிள்ளைங்களா? இது தெரியாதா? யாருக்கு? படிச்சவங்க நீங்க இது தெரியாதா? யாருக்கு ஏசப்பா பிறந்த செய்தி பிறந்த செய்தி? முதல்ல அவங்க அப்பா கிட்ட வந்து ஆ. கங்க்ராச்சுலேஷன் நீங்க அப்பா வைட்டீங்க அப்படின்னு இருப்பான். போகண்ணே, ஏசப்பா பிறந்த செய்தி ஏஞ்சல்ஸ் மூலமா முதல்ல யாருக்கு சொல்லப்பட்டுச்சு பிள்ளைங்களா? மேய்ப்பர்களுக்கு. யாருக்கு? மேய்ப்பர் செப்பருக்கு சொல்லப்பட்டுச்சுங்க. மேய்ப்பர்கள் சொல்லும்போது ஆ. உங்க ஊர்ல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஆ. போய் குழந்தையப்பா அப்படின்னு. அப்படி சொல்லல. சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? பெரியவங்களே, பிள்ளைகளை எல்லாம் கை வச்சிருக்கீங்களா? எல்லாம் கை வச்சிருந்தா கை எப்படி ரெடி ஆவீங்க? நான் சொல்றது சொல்லுங்க. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். மிகுந்த பெரியவங்களுக்கு கை ஏதோ பிரச்சனை இல்லைங்க, கை அசையாது போல. நான் நினைக்கிறேன் இந்த போஷன் சொல்றது சொல்லுவாங்க. இந்த கையை அசைக்க முடியாது, அந்த பிரச்சனை நீங்க வந்து இன்னொரு தடவை சொல்லுங்க. பெரியவங்கள பிள்ளைங்க பார்ப்போம். பார்க்கலாமா? சூப்பரா எங்க பெரியவங்க பண்ணுவாங்க. பாருங்க, எல்லாம் கை வைங்க. எல்லாம் கை வைங்க. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். ஏசப்பா பிறந்தது எல்லாருக்கும் சந்தோஷம். அதனாலதான் நாங்க கொண்டாடி இருக்கோம். ஓ, அப்ப இந்த ஊர்ல இருக்க எல்லா மக்களும், உலகத்துல இருக்க எல்லாருமே. ஆமாண்ணே. சரிங்க, இன்னொரு கேள்வி கேளுங்க. இப்ப நாங்க எல்லாம் பிறந்ததுக்கு எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நாங்க நல்லா படிச்சு பெரியாளாகி ஒரு டீச்சரா, ஒரு லாயரா, ஒரு டாக்டரா, ஒரு போலீஸா, ஒரு சயின்டிஸ்டா, ஒரு பிச்சைக்காரனாச்சு. அது ஆகக்கூடாது. என்ன பேச்சு வச்சிருக்கீங்க? ஃப்ளோ வந்துச்சு. நாங்க பிச்சைக்காரன் மத்த எல்லாமே ஆகும்ல. சரி, ஆகணுமா இல்லையா? ஆமாண்ணே. ஏசப்பா வந்ததுக்கான நோக்கம் என்ன? ஏசப்பா வந்ததுக்கான நோக்கம் முக்கியமான நிறைய நோக்கம் இருக்கு. அதுல 2-3 காரியம் இருக்கு. அதை நான் உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லித்தரேன். உங்களுக்கு புரியுற மாதிரி? ஆமா. சின்ன பிள்ளைகளுக்கு நீங்க சொன்னா ஈஸியா புரிஞ்சிடும். சரி, பெரியவங்களுக்கு புரிஞ்சுக்க கஷ்டம். இந்த பாருங்க, அதனால எங்க மண்டையில ஏற மாதிரி சொல்லுங்க. மண்டையில் ஏற மாதிரி சொல்றேன். அதுக்கு முன்னாடி இப்ப சொல்லி தரமா இந்த பாட்டை யார் நல்லா கவனிச்சு கேட்கறாங்களோ அவங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுத்துடலாம். யார் கவனிச்சு கேட்டாலும் கொடுப்பீங்களா? யாரு? இல்ல, எல்லாருமே யார் கவனிச்சு கேட்டாலும் கொடுப்பீங்களா? கொடுப்போங்க. பெரியவங்க நேரம் நின்று உட்காருங்க. சின்ன பிள்ளைங்க கவனிக்காதீங்க. அண்ணே, சின்ன பிள்ளை இந்த பாருங்க, நீங்க பாருங்க, எந்த சின்ன பிள்ளைங்க நேரா நிமிர்ந்து உட்கார்ந்து கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பிரைஸ் கொடுத்துருங்க. சின்ன பிள்ளைங்க உட்காராதீங்க, பெரியவங்க மட்டும் நேரம் நின்று உட்காருங்க, கிஃப்ட் வாங்கிக்கலாம். பிள்ளைங்க உட்காராதீங்க. அண்ணே, இந்த புடிங்க, இந்த புடிங்க. ஏன்னா சாதாரண சொல்லிட்டு தான் நீங்க மறந்துட்டீங்க. ஒரு அழகான பாட்டா உங்களுக்கு சொல்லி தர போறோம். கமா நேரம் நின்று உட்காந்து கவனிங்க, கிஃப்ட் இருக்கா? அப்பா கிறிஸ்மஸ் வந்ததே, ஒட்டு மகிழ்ச்சி பொங்குதே. அப்பா கிறிஸ்மஸ் வந்ததே, ஒட்டு மகிழ்ச்சி பொங்குதே.
கட்டளையிலே சின்ன பாலனாகவே மன்னவரே பிறந்து விட்டாரே. கட்டளையிலே சின்ன பாலனாகவே மன்னவரே பிறந்து விட்டாரே. உள்ளத்திலிடம் தருபோது உண்மையை வந்திடுவாரே. பாவம் தாபம் நீக்கி பரிசுத்தமாக்குவாரே. நம்மை பரிசுத்தமாக்குவாரே. ஆத்மா கிறிஸ்மஸ் வந்ததே. மகிழ்ச்சி பொங்குதே. ஆத்மா கிறிஸ்மஸ் வந்ததே. உங்க பாட்டு நல்லாவே இல்லை. நல்லா இல்லையா பிள்ளையா? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருந்தா இந்நேரம் கையை தட்டி இருப்பாங்கல்ல. தட்டுங்க பிள்ளையா. சரிங்களா? உண்மையா நல்லா இருந்துச்சு. ஆமாங்க. அப்படின்னா நான் அந்த கேள்வி கேட்டேன். நான் உங்கள்ட்ட முன்னாடியே இந்த கேள்வி கேட்டேன். என்னது? ஏசப்பா எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார், என்ன நோக்கம்னு கேட்டதுக்கு பாட்டா சொல்லி தரேன். ஆமா. அப்ப இந்த பாட்டா அந்த பதில் இருக்கு. இருக்கு இருக்கா? இருக்கு. அப்படின்னா இன்னும் ஒரு தடவை பாருங்க. பெரியவங்க நாங்க இந்த பதிலை கண்டுபிடிக்கணும். போகண்ணே. பிள்ளைகளாம் கண்டுபிடிக்காதீங்க. பிள்ளைகளே கண்டுபிடிப்பாங்க. சின்ன பிள்ளைங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. அண்ணா இருங்க, ஒரு போட்டி வச்சுக்கலாம். இந்த பாட்டுல நீங்க கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பெரியவங்க சொல்ல போறாங்களா சின்ன பிள்ளைங்க சொல்ல போறாங்களா நம்ம பாத்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்க சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்க. மாட்டீங்க. சொல்லுவாங்க. பாத்துருவோமா? பாத்துக்கலாங்க. ஆனா இப்போ இன்னும் ஒரு நீ மியூசிக் போடுங்க, நாங்க பாடுறோம் பாருங்க. வந்ததே. பரிசு பொங்குதே. கிறிஸ்மஸ் வந்ததே. பரிசு பொங்குதே. கட்டளையிலே சின்ன பாலனாகவே மன்னவரே பிறந்து விட்டாரே. கட்டளையிலே சின்ன பாலனாகவே மன்னவரே பிறந்து விட்டாரே. உள்ளத்துள்ளிடம் தருபோது உண்மையை வந்திடுவாரே. பாவம் தாபம் நீக்கி பரிசுத்தமாக்குவாரே. நம்மை பரிசுத்தமாக்குவாரே. ஆத்மா கிறிஸ்மஸ் வந்ததே. பக்தி பொங்குதே. ஆத்மா கிறிஸ்மஸ் வந்ததே. அந்த பதில கண்டுபிடிச்சீங்களா? கண்டுபிடிச்சோம். ஏங்க நான் பெரியவங்கள கேள்வி வந்தா பெரியவங்கள யாராவது பதில் கண்டுபிடிச்சீங்களா? சொல்லுங்கப்பா. சொல்லுங்க. வெரி வெரி குட். கையை தட்டுங்க நல்லா. வெரி குட். சூப்பர். வாங்க வாங்க முன்னாடி வாங்க. பிரைஸ் கொடுக்குறோமா? வாங்கம்மா. வாங்க வாங்க வந்து வாங்கிக்க முடியாது. வாங்க. நீங்க எழுதிங்களா மாட்டீங்களா தெரியாது. ஆனாலும் உங்களுக்கு பென்சில் கொடுக்குறோம். வாங்க. பாவம் சாபத்தை நீக்கி நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக இயேசு வந்திருக்காருன்னு அழகா சொல்லிட்டாங்க. வெரி குட். கம் ஆன். கண்ணெல்லாம் வீட்டுக்கு பிள்ளைங்களா. Thank you sister. Thank you.
அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களுக்கு ரட்சிப்பார் என்பார். மத்தேயு 1:21. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. இதோ நீ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயராக. லூக்கா 1:31. கிருபை பெற்றோரே வாழ்க, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். லூக்கா 1:28. தேவதூதன் அவரை நோக்கி, மரியாதை, பயப்படாதே, நீ அவரிடம் கிருபை பெற்றார். லூக்கா 1:30. உங்களை பார்ப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பர்சனலா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரிங்களா? ரொம்ப அழகா நீங்க பாடல் பாடுறீங்க, நடனம் ஆடுறீங்க, வசனம் சொல்றீங்க. எத்தனை வருஷமா இந்த பிஆர்சி காலனி சண்டே ஸ்கூல் நடக்குது? எத்தனை வருஷமா நடக்குது? 15 வருஷமா நடக்குதா? பெரியவங்க எத்தனை வருஷம்? இல்லைங்க, எங்களுக்கு சொல்ல தெரியல. ஒரு 30 வருஷம் அப்படின்னா ஒரு 35 வருஷம். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை இது நடத்தியாச்சு. சரிங்களா? ஒரு தலைமுறை, ஒரு 30 வருஷம் 40 வருஷத்தை வந்து ஒரு தலைமுறைன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு தலைமுறையாக இந்த அருமையான இடத்துல இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுறீங்க. இதை நடத்துகின்ற அன்பான குடும்பத்தார், ராஜபாண்டி அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கின்றேன். மக்களுடைய சப்போர்ட் இல்லாம இது முடியாது. பார்த்துக்கோங்க, நம்ம ஒரு தெருவுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா நீங்க எல்லாருமே இவ்வளவு இணக்கம் காட்டி இருக்கிறதுனால, ஒற்றுமையோட இருக்கிறதுனாலதான் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பா ஒரு தலைமுறைக்கு நடந்திருக்கிறது. எனவே மக்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். அதுபோல சின்ன பிள்ளைங்க, சரியா? இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க இல்லையா? இது மாதிரி உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய அண்ணன் தம்பி எல்லாருமே இதுல உட்கார்ந்து இப்ப அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நாங்க அந்த சேர்ல உட்கார்ந்து ரசிக்கிற வரைக்கும் இந்த பண்டிகை நடக்கணுமா வேண்டாமா? நடக்கணுமா வேண்டாமா? சரியா? அதான் நம்ம மனசுல ஒரு உறுதியா எடுத்துக்கிற போறோம். சரி, இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸை குறித்து நிறைய செய்திகள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசியா 2 அண்ணாச்சிமாரு வந்தாங்க இல்லையா? நடுவுல ஒரு அண்ணன் இருந்தாங்க. 2 பேர் வந்து டான்ஸ் ஆடினாங்க. ஒருத்தர் மேய்ப்பர். மேய்ப்பர் அண்ணாச்சி வந்தாங்களா? எப்படி இருந்தாரு மேய்ப்பர்? கையில ஒரு குச்சி வச்சிருந்தாரு இல்லையா? மேய்ப்பர் இருந்தாரு. இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் வந்திருந்தார். அவர் யாரு?
சாஸ்திரியார்னா பாட்டு பாடுறவரா? நல்ல பாட்டுலாம் பாடுவாங்கல்ல. சாஸ்திரியார்னா அவரா? அவர் ராஜா. சரியா? இன்னொருத்தர் யாரு? அவர் தலையில என்ன வச்சிருந்தாரு? கிரீடம் வச்சிருந்தாரு இல்லையா? இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல இந்த 2 நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. ஒரு நிகழ்ச்சிய இந்த மேய்ப்பர் அண்ணாச்சி சொன்னாங்க, இன்னொரு நிகழ்ச்சிய அந்த ராஜா சொன்னாங்க. மேய்ப்பர் என்ன சொன்னாங்க? எங்களுக்கு தேவதூதர் வந்து இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை சொன்னாங்க. இந்த ராஜா என்ன சொன்னாங்க? இல்ல நாங்க ரொம்ப அறிவாளித்தனமா நாங்க பார்த்தோம், ஒரு நட்சத்திரம் பார்த்தோம். இந்த நட்சத்திரம் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு உலகத்துல ஒரு அதிசயம் நடந்திருக்குது, ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில நட்சத்திரத்தை நாங்க பின்னாடி தொடர்ந்து வந்தோம். நேரம் எங்க போயிட்டோம்? அரண்மனைக்கு போயிட்டோம். அரண்மனையில போய் ராஜா பிறந்திருக்கிறாரு, அவரை காட்டுங்க அப்படின்னு ஒண்ணு. அங்க இருந்த ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. நான் ராஜாவா இருக்கும் போது எனக்கு தெரியாம ஒரு ராஜா பிறந்துட்டாரா அப்படின்னு அவர் என்ன பண்ணாராம்? 2 வயசுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகள் எல்லாத்தையுமே கொலை செஞ்சிருங்கன்றாரு. அப்போ அவர் வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம். இப்ப நம்ம யார் பக்கம் இருக்கிறோம்? மேய்ப்பர் பக்கமா அந்த சாஸ்திரி பக்கமா? மேய்ப்பர் பக்கம் இல்லையா? மேய்ப்பர் பக்கம். இந்த மேய்ப்பர்களுக்கு செய்தி வந்துருச்சு, இயேசு பிறந்திருக்கிறார் அப்படின்னு. அந்த செய்தி வந்த உடனே ஆண்டவர் இயேசு பிறந்திருக்கிறாரு, நான் கிறிஸ்துமஸ் கொண்டாட போறேன் அப்படின்னா அந்த செய்தி ஒரு சில காரியங்களை நம்மள்ட்ட உண்டாக்கணும், மாற்றங்களை உண்டாக்கணுமா உண்டாக்கக்கூடாதா? சரியா? அந்த செய்தி என்னென்ன மாற்றத்தை இந்த மேய்ப்பர்களுக்குள்ள உண்டாக்கிச்சு அப்படின்னா பைபிள்ல சொல்லி இருக்குது. ஆண்டவர் இயேசு பிறந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியை தேவதூதர்கள் வந்து சொன்ன உடனே மேய்ப்பர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். என்னது? நாங்க இப்பயே பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம், நீங்க கவனிக்கவே இல்லை அப்படின்றீங்களா? நம்ம யோசித்து பாருங்க. நம்ம ஒரு குடும்பத்துல இருக்கிறோம், குடும்பத்துல 4 பேர் 5 பேர் இருக்கிறோம், ஒரு தெருவுல இருக்கிறோம், பக்கத்து வீட்டுல நண்பர்கள் எல்லாருமே இருப்பாங்க. எல்லாரோடையும் நீங்க பேசுறீங்களா? எல்லாரோடையும் நம்மளால பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்க முடியுதா? ஸ்கூலுக்கு போறீங்க, ஒரு 30 பிள்ளைங்க இருக்கிறாங்க கிளாஸ்ல, எல்லாரோடையும் நீங்க சிரிச்சு பேசி இருக்கிறீங்களா? இல்ல, சிலரை சண்டை போட்டு வச்சிருக்கிறோம். நம்ம ஆட்கள் எப்படின்னா சில நேரங்கள்ல டீச்சர்ஸையே பிரிச்சிருவோம். இந்த இவனுக்கு ஒரு டீச்சர் பிடிக்குதுன்னா இவன் கூட சண்டை போட்டுருந்தா எனக்கு அந்த டீச்சர் பிடிக்காது. சரியா? டீச்சர் பிடிக்காம பாடம் படிக்காம நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி உண்டா நீங்களா? எனக்கு அந்த டீச்சர் பிடிக்கல, அதனால எனக்கு சயின்ஸ் பாடமே படிக்க மாட்டேன். எனக்கு இந்த கணக்கு டீச்சர் பிடிக்கல, அதனால நான் கணக்கு பாடமே படிக்க மாட்டேன். யாருக்கு நஷ்டம்? சரியா? அப்படிலாம் சண்டை போடக்கூடாது. மேய்ப்பர்கள் அன்றைக்கு ஒருவரோடு ஒருவர் பேசினார்கள். பைபிள் அப்படி இருக்கு. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இயேசு பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்ட பிறகு நம்ம சண்டையை வச்சுக்கிட்டு பகையை வச்சுக்கிட்டு சொன்னா இயேசுவின் பிறப்பை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் நான் அனைவரோடும் பேச வேண்டும். சரிங்களா? அப்ப இயேசு பிறந்திருக்கிறார். இப்ப எனக்கு ஒரு செய்தி சொல்றோம், நீங்க திரும்பி போகும்போது சண்டை போடுறவங்க அல்லது நீங்க யாருக்கிட்டையும் பேசாம இருந்தீங்களா, வீட்டுக்குள்ள இருந்தீங்களா, நண்பர்களோட இருந்தீங்களா, அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிருங்க, ஹாப்பி கிறிஸ்துமஸ். என்னது? அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருங்க. அது கடவுள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்ப எல்லாரோடும் பேச வேண்டும். இதுதான் முதல் செய்தி. இரண்டாவது, இந்த மேய்ப்பர்கள் இயேசு கிறிஸ்துவை போய் பார்த்துட்டாங்க. இவங்க பேசி இயேசு கிறிஸ்துவை போய் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு திரும்பி வரும்போது பைபிள்ல போட்டிருக்குது, அவர்கள் துதித்து கொண்டு வந்தார்கள் அப்படின்னு. என்ன பண்ணாங்களா? குதிச்சுட்டு வந்தாங்களா? குதிச்சுட்டு வந்தாங்களோ? ஜம்ப் பண்ணி எப்படி இருந்தாங்க? துதிச்சு. துதினா என்னன்னு தெரியுதா? நீங்க இஷ்டத்துக்கு எதையாச்சும் ஒரு வார்த்தையை சொல்றீங்க. துதித்தல் அப்படின்னா பாடுதல், போற்றுதல். நம்ம கடவுள் வாழ்த்துன்னு
போட்டுக்கிறோம் இல்லையா? கடவுளை வாழ்த்துகிறோம். அதுதான் துதி என்றால் வாழ்த்து. மேய்ப்பர்கள் துதித்தார்கள் அப்படின்னு போட்டுக்கிறோம். அப்போ இரண்டாவது நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, நீங்கள் இறைவனை வாழ்த்துங்கள், கடவுளை வாழ்த்துங்கள். நமக்காக பிறந்து வந்த இயேசுவை வாழ்த்துகின்ற நெஞ்சம் நமக்கு இருக்கணும். நீங்க இப்ப அழகா பாடி நடனம் ஆடுனீங்க இல்லையா? இப்படி நீங்க நடனம் ஆடும் போது என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்லட்டுமா? மேல என்ன இருக்குது? ஆதாயம் இருக்குது. நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, சொர்க்கம் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா? மேல என்ன இருக்குது? சொர்க்கத்துல யார் இருப்பா? சொர்க்கத்துல யார் இருப்பா? கடவுள் இருப்பாங்க இல்லையா? சரியா? நீங்க பாடிக்கிட்டு இருக்கும் போது தேவதூதர்கள் ஏஞ்சல்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? நீங்க பாட ஆரம்பிச்ச உடனே மேல இருக்கிற ஏஞ்சல்ஸும் பாட ஆரம்பிச்சிட்டாங்களா? நீங்க இப்ப பாடுனீங்க இல்லையா? இப்ப அழகா ஒரு பாட்டு சூப்பரா பாடுனீங்க இல்லையா? பாட ஆரம்பிச்ச உடனே ஏஞ்சல்ஸ் எல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கடவுள் ஏஞ்சல்ஸ பார்த்து சொன்னாரா, தேவதூதரை பார்த்து, நீங்க பாடாதீங்க, அமைதியா இருங்கன்றாரு. உடனே தேவதூதர்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன்? அவங்க சொன்னாங்களா, அந்த சின்ன பிள்ளைகள் பாடுறதை காட்டிலும் நாங்க அழகா தான் பாடுறோம். தேவதூதர்கள் நல்லா பாடுவாங்களா பாட மாட்டாங்களா? சூப்பரா பாடுவாங்க. அவங்க சொன்னாங்களா, அந்த பிள்ளைகளை காட்டிலும் நாங்க நல்லா தானே பாடுறோம், எங்களையும் பாட வேண்டாம்ன்றீங்க. இங்க வந்திருக்கிறாங்க இல்லையா மக்கள், இவங்களை காட்டிலும் நான் நல்லா தானே பாடுறேன், ஏன் எங்களை பாட வேண்டாம்னு சொல்றீங்கன்னு கேட்டாங்களா? அப்ப கடவுள் கேட்டாரா தேவதூதரை பார்த்து, தேவதூதர்களே நீங்க என்னைக்காச்சும் பசியா இருந்திருக்கிறீங்களான்னு கேட்டாரா? தேவதூதர்கள் என்னைக்காச்சும் பசியா இருந்திருப்பாங்களா? பசியா இருந்திருப்பாங்களா? பசியா இருந்ததில்லை. உடனே கேட்டாரா, நீ என்னைக்காச்சும் தாகமா இருந்திருக்கிறியா? உடனே தேவதூதர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? தாகமா இருந்திருப்பாங்களா? அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க? இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் கேட்கிற கேள்விக்குள்ள நீங்க தான் இப்ப பதில் சொல்ல போறீங்க. அடுத்து கேட்டாரா, நீங்க என்னைக்காச்சும் உடம்பு முடியல, காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு என்னைக்காச்சும் வியாதியா இருந்திருக்கிறீங்களான்னு கேட்டாரா? தேவதூதர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? எங்களுக்கு வியாதியே வந்தது அப்படின்னா அவங்கதான் தேவதூதர் இல்லையா? அதுக்கப்புறம் கேட்டாரா, தொழில உனக்கு எதிரா யாராச்சும் போட்டியா தொடங்கி இருக்கிறாங்களா? நீ ஒரு கடை வச்சிருக்கிற, எதிர்ல இன்னொருத்த கடை வச்சிருக்கிறானா? இல்ல நீ ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிற, எதிர்ல இன்னொருத்த பிசினஸ் ஆரம்பிச்சானா? இல்ல. அதுக்கப்புறம் கேட்டாரா, நீ என்னைக்காவது நஷ்டப்பட்டிருக்கிறியா, நஷ்டம் அடைஞ்சிருக்கிறியா, ஃபெயில் ஆகிருக்கிறியா? இல்ல அப்படின்ட்டா. என்னைக்காவது எக்ஸாம் எழுதி இருக்கிறியா? நீ எக்ஸாம் எழுதி இருக்கிறியா? நான் எக்ஸாம் எழுதிருக்கிறேன். ஆனா நான் எக்ஸாமே எழுதுனது இல்லை, தோல்வி எனக்கு கிடையாது. யாராச்சும் உன்னை திட்டி இருக்கிறாங்களா, அவமானப்படுத்தி இருக்கிறாங்களா? தேவதூதர் எழுதுறாங்க, இல்லவே இல்லை. உடனே கடவுள் சொன்னாரா, கீழே பாடிக்கிட்டு இருக்கிற மக்கள், கீழே பாடிக்கிட்டு இருக்கிற என்னோட பிள்ளைங்க பசியா இருந்திருக்கிறாங்க, தாகமா இருந்திருக்கிறாங்க, அவங்க பரீட்சை பாஸ் ஆகணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு சரீரத்துல வியாதி வருது, அவங்க வாழ்க்கையில நஷ்டம் வருது, சில நேரங்கள்ல அவங்க பிறரால அவமானப்படுத்தப்படுறாங்க. இது எதுவுமே நடக்காத நீங்கள் பாடுவதை விட இது எல்லாவற்றையும் அனுபவிக்கிற மக்கள் பாடுவதுதான் எனக்கு வேண்டும். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா? நம்ம பாடுவதை ரசிக்கிற ஆண்டவர். உண்மையிலேயே எல்லாம் கிடைத்தவர்கள் பாடுவது அப்படிங்கிறது கிடையாது, ஈஸி. எதுவுமே அற்றவர்கள் பாடுவது என்பது கஷ்டம். அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் காலம் நீங்கள் பாடும்படியாக, கடவுளை பாடும்படியாக, கடவுளை பாடும் போது உங்கள் வாழ்க்கையில இருக்கிற இன்னல்கள் உங்களை விட்டு முழுவதுமாய் நீங்கி போகும். கிறிஸ்துமஸ் அப்படின்னா ஒன்று சண்டை போட்டவங்க பேச ஆரம்பிச்சிடணும். கிறிஸ்துமஸ் அப்படின்னா நாம் எல்லாரும் இறைவனை வாழ்த்த ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? இந்த ரெண்டு செய்தியை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அதுக்கப்புறம் திரும்ப நீங்க எடுத்த தீர்மானத்தை நினைவுபடுத்த விரும்புறேன். கீழே உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைங்க எங்க உட்கார்ற வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்கும். நீங்க சேர்ல உட்கார்ந்து ரசிக்கிற வரைக்கும் இந்த நிகழ்ச்சி என்ன பண்ணணும்? நடக்கணும். சரியா? ரைட்டா?
காட் bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்ஸ் ஐயா. என்னது காலையிலையும் புல்லு, மதியானம் புல்லு, சாயங்காலம் நைட்டுக்கும் புல்லா? எப்ப பாரு புல்லா? சரி. ஏ குட்டி, என்ன பாட்டு இது? இவ்வளோ கேவலமா இருக்கு. என் பாட்டு கேவலமா இருக்கா? என்ன அப்படின்னா என் சாங் நல்லா இல்லையா? இது எஜமான் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? எனக்கு 3 வரைய புல்லு தருவாரு. சூப்பரா சாப்பிடுவேன். இந்த நீயும் சாப்பிடு. ஏன் சிரிக்கிற? சீ, இதெல்லாம் யாராவது திம்பாங்களா? எனக்கு பாரு, எஜமானே இல்ல. ஆனா காலையில ஆனா கொய்யாப்பழம், மத்தியானம் ஆனா மாம்பழம், சாயங்காலம் ஆனா சப்போட்டா பழம், நைட்டுக்கு சும்மா கொஞ்சமா ஒரு பலாப்பழம். டெய்லி இப்படி வெரைட்டியா வகையா ருசியா சாப்பிடுறேன். அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. உனக்கு மட்டும் எப்படி கிடைக்குது? எனக்கும் கொஞ்சம் கூட ப்ளீஸ். அதுக்கு நீ நான் இருக்கிற காட்டுக்கு வரணுமே. நீ இங்கே இருந்தா இந்த அருகம்புல்லு, கோரப்புல்லு, பச்சை புல்லுன்னு புல்லாதான் திங்கணும். ஆனா காட்டுக்கு வந்துட்டா நீ சுதந்திரமா ஜாலியா இருக்கலாம். யார் பேச்சையும் கேட்க வேணாம், எஜமானுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்க வேணாம், சுதந்திரமா இருக்கலாம். தோணும் போது அருவியில குளிக்கலாம், பழங்களை சாப்பிடலாம், மரத்துக்கு மரம் தாவலாம். ஆச்சு, அது ஒன்னால பண்ண முடியாதோ? சரி, என்னமோ நம்ம ஜாலியா நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம். என்ன நீ வரியாங்க? நிஜமா சொல்ற? என்ன பேசியா? உனக்கு குமார் சொல்றது உண்மையா? அப்படியா? ஜாலி ஜாலி. என்னையாவது கூட்டிட்டு போறியா? ஓ ஷூர், நான் உன்னை காட்டுக்குள்ள கூட்டு போறேன். எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். நான் மரத்துல தாவி வேகமா போயிடுவேன். நீ எப்படி? நான் எந்த பக்கம் போறேன், எந்த டைரக்ஷன்ல போறேன்னு பாத்துக்கோ. அதே டைரக்ஷன்ல வந்தா நீயும் காட்டுக்கு வந்துடலாம். சோ சிம்பிள். ஓகே ஃப்ரெண்ட், நான் சூப்பரா துள்ளி குதிச்சு வருவேன். லெட் அஸ் ஸ்டார்ட் அவர் டூர். அட சூப்பர் இல்லைங்களா? நான் என் புது ஃப்ரெண்ட காட்டுக்கு கூட்டிட்டு போறேன். நீங்கள் வரீங்களா? அப்ப உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு நீங்களும் வந்துடுறீங்களா? என்னது வர மாட்டீங்களா? சரி போங்க, நான் என்னோட புது ஃப்ரெண்ட் குட்டியை கூட்டிட்டு காட்டுக்கு போய் ஜாலியா இருக்க போறேன். நீங்க வந்தா வாங்க, வரலன்னா போங்க. நாங்க போறோம். பாய் பாய். பாய் பாய். போயிட்டு வரோம். குட்டி குட்டி குட்டி, அச்சோ என் குட்டியை காணுமே, என் குட்டியை காணுமே. பிள்ளைங்களா, நீங்க
பாத்தீங்களா பிள்ளைங்களா? சொல்லுங்க பிள்ளைங்களா. யாருப்பாது? ஐயா, என்ன இங்க நிக்கிறீங்க? யார தேடுறீங்க? அது வந்து என் ஆட்டு கடையில 99 ஆடு இருந்துச்சு. அதுல புதுசா 100வது குட்டி ஒண்ணு பிறந்துச்சு. 3 மாசம் தான் ஆகுது. அதுக்கு என்ன பேர் வைக்கிறது கூட தெரியல. ரொம்ப சுட்டி. அதனால அதுக்கு குட்டின்னு பேர் வச்சு செல்லமா வளர்த்துட்டு இருந்தேன். அதுதான் காணும். அதான் தேடிட்டு இருக்கேன். அடே, அது உங்க ஆட்டுக்குட்டி தானா? இப்பதான் இந்த காட்டு வழியா போறத பார்த்தேன். நான் போகாத, கார் ரொம்ப பயங்கரமா இருக்கும், கார் ரொம்ப மோசம் அப்படின்னு நான் சொன்னேன். எத்தனை தடவை போகாத போகாதன்னு சொன்னாலும் அது என் பேச்சையே கேட்கல. என்ன மதிக்காம போயிடுச்சுங்கய்யா. எங்க இந்த பக்கமா இப்படியே போச்சு? இத நான் போறேன். ஏன் மனுஷா, அது ரொம்ப மோசமான காடு. காடு ஃபுல்லா முள்ளாக இருக்கும். உள்ள போனா உங்க உடம்பெல்லாம் காயமாக முள்ளு குத்தி கிழிக்கும். போகாதீங்கன்னு உங்க ஆட்ட சொன்னேன். கேட்காம திமுறா போயிருச்சு. அது அனுபவிக்கட்டும், அது சாகட்டும். நீங்க விடுங்க. அப்படியெல்லாம் சொல்லாத மேடம், சொல்லாத. பாயில் அப்படி சொல்லாத. அந்த குட்டி எனக்கு ரொம்ப வேணும். நான் ரொம்ப அதை நேசிக்கிறேன். நான் போறேன். என்ன தடுக்காது. நான் போறேன். ஐயோ ஐயோ, இந்த எஜமானுக்கு அந்த குட்டி மேல எவ்வளோ பாசம். நம்ம எஜமானன் தான் இருக்காரு. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஹலோ பிள்ளைகளா, இந்த வருஷம் கிறிஸ்துமஸுக்கு எங்க காட்டுல ஒரு காம்படிஷன் நடத்துறாங்க. அதுக்கு ஒரு கவிதை எழுதிருக்கேன், கொஞ்சம் கேட்குறீங்களா? யாரு 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 இந்த ஸ்டார் வெற்றிலையில் பிறந்திருக்கிறார். யாரு 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 இந்த ஸ்டார் வெற்றிலையில் பிறந்திருக்கிறார். உன்னையும் என்னையும் மீட்டிடவே, பரிசுத்தமாக மாற்றிடவே பாலகனாக இங்கு வந்தார். வந்தவரை போற்றி பாடுவோம். என்ன பிள்ளைகளா, எப்படி இருந்துச்சு? ஒரு கை தட்ட மாட்டீங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. குட்டி குட்டி குட்டி, ஐயோ என் குட்டியை காணுங்க. இங்க யாராவது பாத்தீங்களா? யாராவது பாத்தீங்களா? குட்டி குட்டி குட்டி, என்னமா இருக்கு? ஏன் பாரு இந்த சாயங்கால நேரத்துல அதுவும் காட்டுக்குள்ள? யாரு? ஓ, குதிரையா? குதிரை. என் செல்ல ஆட்டுக்குட்டியை பாத்தீங்களா? நீங்களாவது எங்க பாத்தீங்களா? சொல்லுங்க. ஆட்டுக்குட்டியா? கருப்பா சின்னதா இருக்குமே, அதுவா? ஆமா, நீங்க பாத்தீங்களா? அத பார்த்தேன். அது என்னோட 100வது ஆட்டுக்குட்டி. நான் அதை தேடிதான் வந்தேன். நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். ஐயா ஐயா, ஒரு நிமிஷம். என்ன படிச்ச பிள்ளை இருந்துட்டு இப்படி பண்றீங்க? இந்த மனத்துல இந்த காடு இருட்டிடும். சிங்கம் புலி கரடி எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும். நான் தான் எதுவுமே ஓடி போய் ஒழிஞ்சுக்குவோம். அதனாலதான் சொல்றேன், பேசாம ஓடிடுங்க. உங்க குட்டி வீடு இருக்கான்னு காலையில வேணா பார்ப்போம். பேசாம திரும்ப போயிருங்க. இல்லைன்னா என் கூட வாங்க, எங்க வீட்டுல போய் ஒழிஞ்சுக்கலாம். உங்களுக்கு கேட்டுச்சா? சிங்கம் சத்தம் கேட்டுச்சு. டக்குனு ஓடுங்க. இல்ல என் குட்டிக்கு எந்த ஆபத்தும் வராது. நானும் விட மாட்டேன். நான் போறேன். குட்டி குட்டி குட்டி. ஐயா சொல்றது கேளுங்க, போறீங்க. ஐயோ பாருங்க பிள்ளைங்களா, எவ்வளவு ஆபத்தான காட்டுல ஒரு குட்டியை தேடி போயிருக்காரு. இவருக்கு ஒண்ணும் ஆகக்கூடாதுன்னு பேர் பண்ணிக்கோங்க, சரியா?
இஸ்ரவேல் தேசத்தில் நாசரேத் ஊரில் கன்னி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஒரு நாள் இரவு மரியாள் நித்திரை செய்து கொண்டிருக்கையில் தேவதூதன் சொப்பனத்தில் தோன்றி, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், பெரியவருக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவன் குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாடுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவரின் பலன் உன்மேல் நிலைநிடும். ஆதலால் உன்னிடத்திலிருந்து பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவது. நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அன்று இரவு தேவதூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாது. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி தாவீதின் ஊருக்கு சென்றார்கள். மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. சத்திரத்தில் போய் இடம் தேடினார்கள். ஐயா, என் மனைவி பிரசவ வழியாக வேதனைப்படுகிறார், உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இல்லை ஐயா. ஐயா, என் மனைவிக்கு பிரசவ காலம் நேரிட்டது, உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இடம் காலியாக இல்லையே. சத்திரத்தில் இடம் இல்லாததினால் அங்கிருந்த மாட்டு தொழுவத்திற்கு சென்றார்கள். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்றெடுத்தாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் இந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம்.
நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். அவர்கள் தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சந்ததியை பிரசித்தம் பண்ணினார்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு அறிவியுங்கள். நல்லது, போய் வாருங்கள். பிள்ளையை காண சாஸ்திரிகள் செல்கிறார்கள். அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் இடம் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காட்சியை கண்டு இன்புறுவது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவரே உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து நித்திய ஜீவனை உங்களுக்கு அருளி செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா, இங்கு பங்கமுற்ற பசுந்தட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசுந்தட்டிலில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், இங்கு ஆக்களுடன் சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கு ஆக்களுடன் சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்த
பகுதியில் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்தபடியாக இந்த சண்டே ஸ்கூல் ஊழியமானது நம்முடைய திருநகர் ஆலயத்தை சார்ந்து 35 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆலயத்திற்கும் இந்த பிஎஸ்சி ஊழியத்திற்கும் மிகுந்த தொடர்பை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிரியர் சார்பாக பொறுப்பாளர் சார் நன்றி. அதுபோல போதர் அம்மா, அது என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த நாளில் அவங்க சண்டே ஸ்கூல் சூப்பரண்டாகவும் இருக்காங்க. ஸோ அவங்க இந்த நாளில் வந்து எங்களை நம்ம நிகழ்வுக்கு வந்தது ரொம்ப மகிழ்வு. அருமையான தம்பி வந்தான், அவன் கிறிஸ்மஸ் தாத்தாவா அவன் தான் வந்து நிற்கிறான். அவனுக்கு நல்ல ஒரு ஜோரை கிளாப் பண்ணிடலாம். பாருங்க, அவன் ஊழிய பாதைகளில் பிள்ளைகளை பொறுப்போடு நடத்துகிற சூழ்நிலையில் அவங்க கேட்காமலே எனக்கு தெரியாது, திடீர்னு அவன் ட்ரெஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ தம்பிக்கும் விசேஷமாக இந்த நிகழ்வை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சிவகாசியிலிருந்து ஜென்சி அக்காவுடைய அம்மாவும் அண்ணனும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு கரங்களை தட்டி வாழ்த்து கூறுகிறோம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இந்த இடத்துல நடக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஒத்தாசை இல்லாமல் செய்ய முடியாது. அதில் இந்த வேலையில் ஒருவேளை நமக்கு எக்ஸ் சேர்மனாக இருந்து பல்வேறு நிலைகளில் ஆலோசனைகளை சொல்லுவாங்க. ஆனந்தி போட்டிருக்கோம் அக்கா வரல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத வரல, அவர்களின் இந்த இடத்துல நாம் நினைத்து நன்றி கூறுகிறோம். அதுபோல் இந்த நாளில் நம்ம மத்தியில் ஆரம்பத்திலிருந்து இந்த நாள் நிகழ்வுகளில் கல்லூரி கவர்மணி மாய் அக்கா அவர்களை நாம் கரங்களை தட்டி, ஏன்னா அந்தனை கேட்டாங்க, இந்த பகுதியில் உங்களுக்கு போதுமா இல்லை வேறு ஏதாவது இல்லை இது வசதியாக இருக்குது அப்படின்னா, சரி தொடர்ந்து நடத்துங்கன்னு சொல்லி நல்ல ஆலோசனை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல் எங்களுக்கு இந்த இடத்த இந்த பிள்ளைங்க ஒவ்வொரு வாரமும் வருஷந்தோறும் இந்த இடத்துல நடக்கும்போது அழகாக கூட்டி பெருக்கி இந்த இடத்த சுத்தம் பண்ணி எப்போ கேட்டாலும் சரி கார் நிற்கும். சில நேரம் அவங்க வீட்டுக்காரரை கூப்பிட்டு காரை நாட்டி போட யாரு கோபி அண்ணனும் கோபி அண்ணன் வேறு யாரு முத்துலட்சுமி அக்காவை என்ன செய்வாங்க நமக்குன்னு ஆயத்தப்படுத்துவாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பெஷலாக அன்புடைய ஆண்டவரே, இந்த மகிமை நிறைந்த இரவு பொழுதுல இந்த சமூகத்தில் வந்து இருக்கிறோம். சிறுபிள்ளை நடத்துவது தடை பண்ணாதவர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது என்று சொல்லி அன்றைக்கு அவரை அரவணைத்துக் கொண்டு அவர்களை கைகளை வைத்து ஆசீர்வதித்த ஆண்டவர், இந்த நாளிலே இந்த இடத்திலே நீ மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர். சிறுபிள்ளைகளுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர். அருமையான நம்முடைய வசனம் விதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் வளர்ந்து பெருகும் என்பதை நாம் நம்புகிறோம். ஆண்டவர் இதற்காக தங்களை தியாகம் பண்ணி ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ராஜபாணி ஐயாவுக்காக, கிண்ணிக்காக, அருமையாவுடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அவர் எடுத்த எல்லா முயற்சியிலையும் ஆண்டவர் பெருத்த பலனை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் அவரை எடுத்து பயன்படுத்தும் ஆசீர்வதியும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடைபெறுகிற இந்த ஞாயிறு பள்ளியிலே ஆண்டவர் அவர்கள் போதுமானவராக இருந்து எல்லா தேவையை சந்திக்க ஜெபிக்கிறோம். இதற்காக தங்களை தியாகம் பண்ணி ஆசிரியராக பணி செய்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறோம். பிள்ளைகளை அனுப்பி தருகிற பெற்றோருக்காக நன்றி சொல்கிறோம். இதற்காக உழைக்கிற ஊர் தலைவர்கள், பிரசிடென்ட், அத்தனை பேருக்காக நன்றியோடு துதிக்கிற சாமி. இந்த நாளிலே சிறப்பான விழாவை நடத்துவதற்கு ஒளி அமைத்து கொடுத்தவர்கள், இதற்காக யாரெல்லாம் முயற்சி செய்தார்களோ, வாரம் எங்களுக்காக இந்த விபிஎஸ் பணிகளை, குறிப்பாக சண்டே ஸ்கூல் ஞாயிற்பள்ளியிலே சுவாமி இந்த ஆலய இந்த இடத்தை தூய்மை செய்து தருகிற அன்பு குடும்பத்துக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். இதற்கு ஏற்ற பலனை பரலோகத்தில் தருவே அனுபவிக்க கிருபைத்தார். இதை மகிமைப்படும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நீங்கள் கற்றுக்கொண்டு பரமண்டல ஜெபத்தை யாரோடும் இணைந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இது நாம பரிசுத்தப்படுவதாக, இது ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்று எங்கள் ஆதாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசித்துக் கொள்ளாமல் தீவிற்கு ரட்சித்துக் கொள்வோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உங்களுடைய கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்புக்கும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும், உங்கள் பெற்றோரையும்,
குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களுடைய நண்பர்கள் யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதல் உங்கள் யாவரோடும் இன்றும் என்றுமாய் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. God bless you. உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டும் நல்வாழ்த்துக்கள். கோபி மற்றும் முத்துலட்சுமி அவர்களது அவர்கள் சிறப்பு பரிசு கிளாப் பண்ணலாமே. தண்ணியா